Hi friends, let us enjoy and discuss about Indian 2. I am the person who watched Indian 1 on the opening day and Indian 2 also the opening day yesterday. Such a lucky man. Okay. First start with the first half. இவ்வளவு திராவையா இவ்வளவு குப்பையா ஒன்றுமே இல்லாமல் எந்த விதமான ப்ளஸ் பாயிண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னா இண்டியன் 2. ஸோ அப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி? செகண்ட் ஹாஃபுக்கு ஃபஸ்ட் ஹாஃபே தேவையில்லை, முடிஞ்சது, ஆட்டம் க்ளோஸ். இப்போ ஓவரால் மூவி பற்றி சொல்லலாம். என்னென்ன லிஜெண்ட் டைரக்டர், உலகநாயகன், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கு போனோம். அன்றைக்கி யங் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர் அனிருத் எல்லாம் இருந்து சொதப்பினா இந்த படம்னா இந்த படம் தான். எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை. அவுட்புட்டு ஜீரோ. ஒரு படத்தில் ஓப்பனிங் சீன் நல்லா இருக்கணும், இன்டர்வல் பிளாக்காவது நல்லா இருக்கணும், ஒரு 4 சீனாவது கைதட்டுற மாதிரி இருக்கணும். 3 மணி நேரம் படத்தில் ஒரு சீன் கூட கைதட்டுற மாதிரி சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்க வேண்டாமாங்க. ஒரு சர்வ திராவையான படத்தில் கூட ஒரு 4 சீன் இருக்கும். மகா திராவை இந்த படம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற படத்தில் ஒரு 4 சீன் நல்லாயிருக்கும், ஒரு 30 சீன் குப்பையாக இருக்கும். ஓகே, 60-62 சீன் வேண்டியிருக்கு ஒரு படத்துக்குன்னா ஒரு 4 சீனாக நல்லாயிருக்கும். இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இன்ட்ரொடக்ஷன் சீன் சரியில்லை, படம் முடிஞ்சாவது நல்லா இருக்கணும். இதில் லீடு வந்து தேர்டு கொடுக்குறாங்க. அடுத்த படம் தேர்டு வர்ற போது நம்மளாம் இந்த உலகத்துலேயும் இருப்போமோ தெரியல. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்குள்ளே கேப்பு 28 வருஷம். அடுத்து எப்போ விட போகிறாங்களோ தெரியல. இதோட திராவையாக தேர்டு இருக்காது, அதனால் பிந்தாஸாக விடலாம். இதோட திராவை எந்த படமும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் தேர்டு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, தேர்டை விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒன்று தான். இந்த படம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சீரியல் படம் 1, 2, 3ன்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து 1லேருந்து செகண்டு குறைஞ்சி தேர்டு அப்படிலாம் அந்த குவாலிட்டி குறைஞ்சிரும். எக்ஸ்பெக்டேஷன் பப்ளிக்கு சந்திரமி 1 பிரமாதம், 2 திராவை, அப்படி எல்லா படம் பாருங்களேன் 1, 2, 3, 4, 5 வந்துட்டு இருக்குல்ல, அதில் வந்து அந்த குவாலிட்டி வந்து டெட்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, செகண்டு திராவை, தேர்டு பரவாயில்லைங்க அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட திராவை எடுக்க சான்ஸே இல்லையே. ஸோ அதனால் வந்து தேர்டை பற்றி இப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா இவரோட மோசமாக எடுக்க முடியாது. எவ்வளோ மோசமாக எடுத்தாலும் இதோட மோசமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ தேர்டுக்கு பயப்படாமல் போகலாம். நீங்கள் செகண்டு என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லையா? இல்லை, என்னது சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு தான். ஒரு நல்ல ஆக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வளர்ந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து லாஜிக்குங்கிறதே இல்லை. லாஜிக் இல்லாமல் இருக்கட்டும், அது கூட ஓகே, ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படங்களில் லாஜிக்கெலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கதையை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தப்பு. அந்த இண்டியன் 1ல் வந்து அவரோட ஏஜ் வந்து ஒரு 17 வச்சுங்களேன். அவர் தப்பிச்சு போகிறாரு. இப்போ அவருக்கு 27 வருஷம் ஆச்சு. இப்போ 97, 100. அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷனும் ஒன்றும் சரியாக கொடுக்கல. அதுக்கு பேர் என்ன அள்ளி விடுற முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இவர் அங்கே போய் அந்த ஏதோ ஒரு ஊரில் தங்கி ஏதோ ஒரு நாட்டில் செட்டில் ஆகிறாரு. அங்கே ஊற்றின இவனை மாதிரியே ஒரு ஆளை, கமல்ஹாசன் மாதிரியே ஒரு ஆளை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த மாதிரியா சொல்லி தொலைச்சிருக்கலாம். காதில் பூ சுற்று முடிவு பண்ணியாச்சு. இன்னும் சுத்த வண்டியான அது கொஞ்சமாக நம்புற மாதிரி இருந்திருக்கு. ஒரு கமல்ஹாசன் இன்னொரு கமல்ஹாசன் இங்கே மீட் பண்ணுறா, ஆனால் நம்மள மாதிரி இருக்கான், இவனை ட்ரெயின் பண்ணுவோட, இவனை வந்து அந்த டிங் அந்த என்னது அந்த இது அதை கற்றுக் கொடுத்துடலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி சொல்லி தொலைச்சி அவனை 40 வயசால காமிச்சு தொலைச்சிருக்கலாம். அதுவும் இல்லை. இப்போ என்கிட்ட கேட்டிருந்தானே நான் அவருக்கு ஐடியா கொடுத்துருப்பேன், சங்கருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அவராக தான் யோஜனை பண்ணதை வச்சு எடுத்திருக்காரு. அவர் 95 வயசு 100 வயசுங்கிறாங்க. அவர் போட்டு வெளுத்து வாங்குறாரு, பாடி எல்லாம் காமிக்கிறார், 7 பேக் 8 பேக்கு 10 பேக் எல்லாம் காமிக்கிறாரு, பறக்கிறாரு, இங்கெல்லாம் பண்ணுறாரு, அங்கெல்லாம் வராரு. இது ஒரு நல்ல சிறந்த காமெடி படம். அதனால் போய் ரசித்து காமெடி அவங்களுக்கு கவலையெல்லாம் மறந்து சிரிக்கணும்னா போய் பார்க்கலாம். படத்தை பற்றி உள்ள உட்காந்து நீங்கள் படத்தை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு சுற்றிருக்காங்க காதில் உட்காந்து பேக்ரவுண்டு. ஏதாவது ஒன்றாவது படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. பாவம் கமல்ஹாசன், அவருக்கு டைம் சரியில்லை. கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அவருக்கு டைம் சரியில்லை. அப்புறம் இதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து இந்த ரெட் ஜெயிண்டோட ஜாயின் பண்ணதுனால ஊழல் பற்றி பேசுனா குஜராத்னு காமிக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் ஊழல் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாம் பெஸ்ட்டு. இலவசத்தை பற்றி பேசுகிறாங்க. அது இலவசத்தில் வந்து டிஎம்கே கொடுத்த டிவியை விட்டாங்க. பாக்கி டிவி இந்த ஜெயலலிதா கொடுத்த டிவியெல்லாம் காமிக்கிறாங்க, மிக்சிலாம் காமிக்கிறாங்க. டிஎம்கே கொடுத்த டிவியை காமிக்கிறதில்லை. இதெல்லாம் அப்பட்டமாக தெரியுது. சின்ன பையன் கூட சொல்லுவான். இந்த பொலிட்டிக்கல் தெரியாதவங்க கூட தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது படங்களில். இந்த படத்தில் நிறைய குறியீடுகள். மொத்தத்தில் உங்களுக்கு டைம்
நிறைய இருந்து லைஃப்பில் ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா தியேட்டருக்கு போங்க. ஆனால் என்னுடைய சின்சியர் அட்வைஸ், இந்த படம் ஓடுற தியேட்டருக்கு போகாமல் இருக்கிற மாத்திரம் இல்லை, அந்த தியேட்டருக்கு இருக்கிற திருப்புக்கும் கூட போகாதீங்க, மாட்டிப்பீங்க. பி கேர்ஃபுல்.